நான் விஜய் பேசுறேன். தம்பி, நான் அனிதாம்மா வீட்ல இருந்து பேசுறேன். நீங்க புறப்பட்டு உடனே வாங்க. என்னாச்சு? அனிதாம்மா மாடியில இருந்து இறங்கும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. ஓ மை காட். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க உடனே வாங்க. என்ன பண்றதுனே புரியல. நான் உடனே கிளம்பி வரேன். இந்த டைம்ல எங்கீங்க? அனிதாவுக்கு அடிபட்டுடுச்சான். நான் அவளை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். வேற யாராவது கூட்டிட்டு போவாங்க. நீங்க இப்ப போகாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். Just shut up. டாக்டர், நதிங் டு வரி. காலில் அடிபட்டதுனால பரவாயில்ல. அதே வயிற்றுல அடிபட்டிருந்தா அபார்ஷன் ஆயிருக்கும். தேங்க் காட். வா, மாப்பிள்ளை கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு கோச்சிக்கிட்டு வந்துட்டியா? ரொம்ப நல்ல வேலை செஞ்ச. என் வயித்துல நீ பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கு காரணமா இருந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன். புகுந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு அவன் செஞ்சது கரெக்ட்னு சொல்றேடி காமாதீங்க அப்படின்னு இந்த நாவல்ல போட்டிருக்கு. சாந்தி, சாந்தி, வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க. என்ன சாந்தி இப்படி சொல்லாம திடீர்னு வந்துட்ட? பேச்ச கேட்காத புருஷன் கிட்ட சொல்லிட்டு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரி வா போலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு. பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பில்லாத வீட்டுக்கு அவையே வரணும். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. சாந்தி, நீ சின்ன விஷயத்தை பெருசாக்குற. சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா? மணமேடையில அவங்க மேல ஒட்டி உரசிக்கிட்டு இருந்தா அது சின்ன விஷயம்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நட்ட நடு ரோட்ல நீங்க அவளை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொன்னேன்னு சொன்னீங்க. அதையும் சின்ன விஷயம்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப கட்டிக்கிட்டவளை விட அவதான் முக்கியம்னு நினைக்கிறத சின்ன விஷயமா எனக்கு தோணல. சாந்தி, தினமும் என்கிட்ட ஷிட்னி ஷெல்டன், ஜெஃப்ரி ஆர்ச்சர் புக்ஸ் எல்லாம் படிப்பேன். இதெல்லாம் எனக்கு தெரியாதான்னு சொல்லுவேன். அவங்க புக்ஸ் படிச்சா மட்டும் பத்தாது, வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மனுஷங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். வா போலாம். ஐயோ, ஏற்கனவே உன்னையும் அவளையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டது போதும். நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. நிறுத்துங்க. இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. அனாவசியமா தலையிடாதீங்க. வாங்கி கட்டிக்கிட்டியா? சாந்தி, இப்ப வரப்போறியா இல்லையா? வர. நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா இனிமே நீங்க அனிதா வீட்டுக்கு போக கூடாது, அவ கூட பேசக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீங்க அவளை மறந்துடணும், அவ உறவை அறுத்துக்கணும். அப்படின்னா தான் நான் உங்க கூட வீட்டுக்கு வருவேன். சாந்தி, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதுல ஒரு கண்ணு குத்திக்க சொன்னா எப்படி? இன்னைக்கு ரெண்டு கண்ணுன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு அது ரெண்டு வீடு ஆகாதுன்னு என்ன கேரண்டி? ஆஹா, நான் என் முடிவை சொல்றேன். அதுவும் முடிவா சொல்றேன். நான் அவன் வீட்டுக்கு போவேன், அவன் கூட பேசுவேன், அவன் நல்லது கெட்டது கவனிச்சுக்குவேன். உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட வா. இல்ல உங்களுக்கு உங்க புனிதமான அனிதா மேலயும் உங்க புனிதமான உறவு மேலயும் மோகம் பறிச்சு பொண்டாட்டி நான் தேவைன்னு என்னைக்கு என் கால விழறீங்களோ அன்னைக்கு வரேன். ஆஹா, உனக்கு அவ்வளவு சீன் கிடையாது. புனிதமான எங்க உறவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு மனம் திருந்தி புருஷன் நான் தேவைன்னு உன்னை என் கால விழ வைக்கிறேன். மைண்ட் இட். ஐயா, உங்க மருமக வீட்டை விட்டு போனதுல இருந்து பதார்த்தம் காலியான கிண்ண மாதிரி வீடே களை இழந்து போயிருக்குங்க. ஏங்க, நம்ம சின்னையாவும் சாந்தி அம்மாவும் மறுபடியும் பால் சக்கரையாட்டம் சேர்ந்துருவாங்கன்றீங்களா? அதுக்கு தான் பயங்கரமான திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். காரணவே விஜய், நீ ஒரு தடவை உங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வாய. என்னடா பதிலையே காணோம்? நான் வேண்டான்னு என்ன உதறி தள்ளிட்டு போனதுக்கு அப்புறம் சாந்திய பொண்டாட்டியும் இல்ல, அவரே மாமாவும் இல்ல. பரவாயில்ல, அவர் உனக்கு மாமா இல்ல, என்னோட பார்ட்னர். நீ ஒரு தடவை போயிட்டு வாய. எதுக்கு? ஏன்னா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணோம். இப்போ நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்க, நாங்களும் பிரியறதா முடிவு பண்ணிட்டோம். இந்த டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. இந்த சின்ன வேலைக்கு நான் எதுக்கு? மல்லி அனுப்பு. இதுல தப்பென்ன இருக்கு ராஜா? நான் போகணும்னு ரூல் என்ன இருக்கு ராஜா? நீ ஏன் போக மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ராஜா. உனக்கு என்ன புரிஞ்சிருச்சு ராஜா? அங்க போனது கபக்குன்னு இவன் பொண்டாட்டி வந்து நிப்பா. அவனை பார்த்த உடனே படக்குன்னு இவன் மனசு அடிச்சுக்கும். அவன் இவனை பார்த்து ஒரு லுக்கு விடுவா, இவன் குனிஞ்சு கீழே விழுந்துருவா. ஹலோ, அவ்வளவு சீன் இல்ல, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவ லுக்கு கொடுத்தா குனியறதுக்கு நான் உன்ன மாதிரி வீக் இல்ல, ஸ்ட்ராங் வில் பவர் உள்ளவன். அவ்வளவு லேஸ்ல குனிய மாட்டேன். அப்ப போய் கழுத்து வாங்கிட்டு வா ராஜா. நீ குடு ராஜா. ராஜா, இங்கேயே குனிய ஆரம்பிச்சிட்டியாடா? அப்படி நிமிந்தல போ. நாம பேசின மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டீங்கல்ல, அது டாக்குமெண்ட் பேப்பர் இல்ல, விவாகரத்து பத்திரம்னு பொண்ணை நான் பயமுறுத்திக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். போன வைங்க. வெரி குட், வச்சிடுறேன்.
மாப்பிள்ள வந்துட்டார் போல இருக்கு. டேய் சந்திரா, யார் வந்திருக்காங்க பாரு. வணக்கங்க. வாங்க வாங்க ஐயா, உங்க மாப்பிள்ள வந்திருக்காரு. யார் வந்திருக்காங்கன்னு சொன்ன? உங்க மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொன்னேன். மாப்பிள்ள இல்ல, உங்க ஐயாவோட பாட்டரோட பையன் வந்திருக்கேன்னு சொல்லு. சரிங்க. என்ன சொல்லுவ? உங்க மாப்பிள்ள வந்திருக்காருங்க. என்ன மாப்பிள்ள இவ்வளவு தூரம் கையில பேப்பர்ஸோட வந்திருக்கீங்க? பேப்பரோட வந்தது எனக்கும் வேதனையா தான் இருக்கு. கல்யாணங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரங்கிறது மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க கல்யாண உறவு ஓசலாடுறதுனால முதல்ல வியாபார கான்ட்ராக்ட் கேன்சல் செய்யலான்னு எங்க அப்பா நினைக்கிறாரு. இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. மாப்பிள்ள, வாழ்க்கையில சின்ன சின்ன தகராறு வருது என்னவோ சகஜம்தான். சின்ன சின்ன தகராறு வருதுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிஞ்சு போகணுமா? ஆமாங்க, பிரிஞ்சு போற தவிர வேற வழி இல்ல. யோசிச்சு பார்த்து செய்யலாம்ல. யோசிக்க ஒண்ணும் இல்ல, பிரிய வேண்டியதுதான். வாழ்க்கையே ஒரு விளையாட்டு மாப்பிள்ள. அதுல ஃபைனல்ஸ் செமி ஃபைனல்ஸ் ரெண்டு இருக்கு. இது செமி ஃபைனல்ஸ் வச்சுக்கலாமா? நோ, இதுதான் ஃபைனல்ஸ். இன்னொரு மேட்சுக்கு வழி இல்லையா மாப்பிள்ள? இதுதான் மேட்ச், இதுதான் ஃபைனல். நல்ல சகுனம், மணி அடிச்சிச்சு. வாயை மூடு, சுபகாரியமா பேசிட்டு இருக்கோம். நல்ல சுகம்னு சொல்றீங்க. ஹலோ சார், என் பையன் வந்துட்டானா? வந்துட்டாரு. டாடி, நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். நீ சும்மா பேசாம போன வை. என்ன குனிஞ்சிட்டியா? இல்ல, நான் குனியல. குனிச்சுதான் இருக்காரு. ஸ்ட்ரைட். என்னங்க, சின்ன பசங்க தான் ஏதோ ஆத்திரப்பட்டுட்டாங்கன்னா நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? இனிமே எடுத்து சொல்றது எடுக்காம சொல்றதுலாம் இல்ல. முதல்ல பேப்பர்ல கையெழுத்து போட்டு அனுப்புங்க. என் பையன் என்ன குனிஞ்சிட்டானா? உங்க பையனா? குடிச்சிட்டாரு. நான் ஒண்ணும் குடியல. கையெழுத்து போடலன்னா உன் பாட்டரை பர்மனண்டா குனிய வச்சிருவேன். உதறி தள்ளிட்டு போனா உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? என்ன சொல்லுவா? விவகாரம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நீ குனிஞ்சிடாத. சும்மா இருப்பா. ஏன்டா தொண்டை கிழிய கத்துற? பின்ன புரிஞ்சுக்காம பேசுற. நான் ஏன் குனிவேன்? ஸ்டிஃபா இருக்கேன். ஆனா பொண்ணை பெத்தவதான் ரொம்ப நெளியிற. சார், வந்துட்டேன். எங்க மூஞ்ச கொண்டு போய் அங்க வச்சு பேசுங்க. என்னங்க போன்ல தொல்லை பண்றீங்க? இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த உறவோ எந்த பார்ட்னர்ஷிப்போ இல்லன்னு கையெழுத்து போட்டு கொடுங்க. டாடி, நான் போட வைக்கிறேன், நீ போட வை. கையெழுத்து போடுங்க. பொண்ணை பெத்தேனே தவிர சரியா வளர்க்க கத்துக்கல. இங்க போடுங்க. பொண்டாட்டியும் சரியில்லை, பொண்ணும் சரியில்லை. இங்க போடுங்க. கொஞ்சம் யோசிக்க கூடாது மாப்பிள்ள. மாப்பிள்ளைன்னு சொன்னா உங்ககிட்ட அடிச்சுடுவாரு. என்ன அடிக்க மாட்டாரு பார்ட்னரோட பையன். அடிக்க மாட்டேன், பெண்டல் மித்ரு. இங்க பாருங்க, இன்னில இருந்து உங்களுக்கும் எங்களுக்கும், உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும், உங்க ஆளுங்களுக்கும் எங்க ஆளுங்களுக்கும் சம்பந்தம் கட். பட்டு என்னது, பையனும் பொண்ணும் பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்கிறதுக்கு பார்க்கணுமே தவிர உங்க பார்ட்னரோட பையன் கேட்டாரேன்னு கையில பேனா இருக்குன்னு விவாகரத்து பத்திரத்துல விருக்கு கையெழுத்து போடுறதா? பார்ட்னரோட பையன் இல்ல, மாப்பிள்ளைன்னு சொல்லு. மாப்பிள்ள என்ன அவர் அடிக்கிறாரு, பார்ட்னரோட புள்ள என்ன நீங்க அடிக்கிறீங்க? தலையில கல்ல போட்டு கொண்டிருக்கீங்க. டேய் பைத்தியக்காரா, மாப்பிள்ளை கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தது விவாகரத்து பத்திரத்துல இல்ல, வியாபாரத்துல இருந்து பிரிஞ்சு போற பத்திரத்துல. உண்மையாவா? அப்படின்னா அது பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ் தானா? அப்பாடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதம்மா. வியாபாரத்துல இருந்து பிரிஞ்சு போறதுக்காக இன்னைக்கு வந்தாரு, நாளைக்கு விவாகரத்துக்காக வரலாம் இல்லையா? பிடிவாதத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அவங்களுக்கு அவ்வளவு பிடிவாதம் இருந்தா நமக்கு இருக்காதா? வாயை மூடு. தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்காதடி ராட்சசி. அப்படின்னு இந்த புக்ல போட்டிருக்கு, நீ வேணும்னா படிச்சு பாரு. அனிதாங்கிறது நீங்க தானே? ஆமா. நீங்க ஆர்டிஸ்ட் தானே? ஆமா. நீங்கெல்லாம் யாரு? நாங்க கஸ்தூரிபாய் மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ஆதரவில்லாத பொண்ணுங்களுக்கு சுமங்கலி பூஜை, கல்யாணம், வளகாப்பு, சீமந்தம் இதையெல்லாம் நாங்க உங்க சொந்தக்காரங்க மாதிரி கிட்ட இருந்து நடத்தி வைப்போம். உங்க சீமந்தத்தை நடத்தலான்னு வந்திருக்கோம். தேங்க்யூ. ஜெயந்தி, சுஜாதா, தீப்ரியா, ஸ்ரீதேவி, லதா, ரம்பா, சிம்ரன், அதுக்கப்புறம் யார் இருக்காங்க தெரியலையே. இது டப்பு, கப்பு. என்னதெல்லாம் நான் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நடக்காத நினைச்ச சீமந்தம் யாரோ மாத சங்கத்துல வந்து நடத்தி வச்சாங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல ஆசீர்வாதம் பண்ணு. சந்தனம், நான் வைக்கிறேன். தேங்க்யூ. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இரு வந்துட்டேன்.
ஓ என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்க இது அழுகு இல்ல, ஆனந்த கண்ணீர். உங்களோட சீமந்தத்தை இந்த அளவுக்கு சிறப்பா நடத்தணுங்கிறதுக்காக விஜய் பண்ண தியாகத்தை நினைச்சேன். கண்ணுல கண்ணீர் பெருகி ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் செலவானது கவலை இல்ல, உங்களோட பாசத்தையும் அன்பையும் பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. 10,000 ரூபாய் செலவு பண்ணாரா உங்களுக்கு யாரும் இல்லைன்னு உங்களோட சீமந்தத்தை சிறப்பா நடத்துறதுக்காக மாதர் சங்கத்துக்காரங்களுக்கு பணம் கொடுத்து இதெல்லாம் செஞ்சா விஜய். விஜய் ஹரிச்சந்திரா, உங்களுக்கு எனக்கு ஏன் கொடுத்த? இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன வெட்டி கூறு போட்டுருவா. ஐயோ ஏய் என்னாச்சு? விஜய் கையெடுத்து நான் உன்னை கும்பிடுறதா இல்ல உன் மடியில விழுத்து அழறதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அனிதா என்னாச்சு உனக்கு? என் சின்ன வயசுல நான் எங்க அம்மாவை இழந்துட்டேன். அன்பு பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ எங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு சீமந்தம் நடத்தி வச்சு ஒண்ணு நான் எங்க அம்மாவை தான் பாக்குறேன். அனிதா நோ, கம் ஆன் ரிலாக்ஸ். நீ எப்பயும் அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கலாம்.